எனதருமை நாட்டுமக்களே, இன்று நாம் அனைவரும் 80வது சுதந்திர திருநாளை கொண்டாடுகிறோம். இன்று அனைத்து இதயங்களின் துடிப்பு வந்தே மாதரம் முழக்கத்தில் எதிரொலிக்கின்றது. இன்று அனைத்து இல்லங்களிலும் மூவண்ணக் கொடி, அனைத்து மனங்களிலும் மூவண்ணக் கொடி. மேலும் தேசம் உற்சாகம் மற்றும் ஊக்கத்தோடு புதிய உறுதிப்பாடுகளை தாங்கி இன்று முன்னேறிக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் சுதந்திர திருநாளின் பல பல நல்வாழ்த்துக்கள். தேசம் என்று மகத்தான மைந்தர்களை நினைவில் கொள்கின்றது. அவர்கள்தாம் தேசத்தின் சுதந்திரத்திற்காக உயிர் தியாகம் புரிந்திருக்கின்றார்கள், தங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தங்களுடைய தவம், தியாகம் மற்றும் உயிர் தியாகம் வாயிலாக சுதந்திரத்தின் ஒரே இலக்கை மனதிலே தாங்கி தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணித்திருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய அண்ணல் அவர்கள், அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்கள், உயிர் தியாகத்தின் மகத்தான பாரம்பரியத்தை உயிர்த்தெழச் செய்யும் மகத்தான புரட்சியாளர்களுக்கு இன்று நான் சிரத்தையுடனான அஞ்சலியை செலுத்துகின்றேன். இன்று இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு வரலாற்று பூர்வமான கணமாகும். சுதந்திரத்திற்கு பிறகு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியன்று செங்கோட்டையிலிருந்து முதன்முறையாக வந்தே மாதரம் எதிரொலிக்கின்றது. இன்று தேசத்தின் குடிமக்கள் வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டினை கொண்டாடும் வேளையில் இதைவிட சிறப்பான சந்தர்ப்பம் வேறு என்னவாக இருக்க முடியும்? எனதருமை நாட்டு மக்களே, கடந்த நாட்களிலே தேசத்தின் சில பாகங்களிலே வெள்ளத்தின் சீற்றம் காணப்பட்டது. நிலநடுக்கத்தின் பயங்கரத்தை காண முடிந்தது. பல குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின. அவர்களின் துக்கம், துயரத்தை நாம் நன்றாகவே அனுபவித்தோம். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நான் ஆறுதல் அளிக்கின்றேன். அதாவது நாங்கள் மற்றும் தேசம் முழுவதும் அவர்களுக்கு துணையாக நிற்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, எந்த ஒரு தேசமும் எப்போது மகோன்னதமாக ஆகிறது என்றால் தனது உறுதிப்பாடுகளை நிறைவேற்றும் போதுதான். அப்போது தனது கனவுகள், தனது உறுதிப்பாடுகள், மேலும் தனது வல்லமையின் துணையாலே முன்னேறுகின்றது. எனது நாட்டு மக்களே, நாம் சிறிய கனவுகளால் நிறைவடைய போகின்றவர்கள் அல்ல. நாம் பெரிய கனவுகள். ஏனென்றால் பெரிய கனவுகள் நமது எண்ணப்பாட்டையும் விரிவடையச் செய்கின்றது. நமது எண்ணங்களின் வீச்சை ஆழமாகவும் ஆக்கச் செய்கின்றது. நமது உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்க வேண்டும்.
உறுதிப்பாடுகள் உறுதியானவையாக இருக்கும்போது இடர்பாடுகளிலிருந்து, சங்கடங்களுக்கு இடையிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்க வல்லமை தாமே வெளிப்பட்டு ஒளிர்கின்றது. எனக்கு உவப்பான நாட்டு மக்களே, நமது உறுதிப்பாடுகளும் கூட பெரியவையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கனவுகள் உயர்வானவையாக இருக்கும்போது, உறுதிப்பாடுகள் உயர்ந்திருக்கும் போது, அப்போது நமது வல்லமையின் வீச்சும் பலப்படுகின்றது, நமது முயற்சிகளின் உயரங்களும் ஓங்குகின்றது. அப்போதுதான் நம்மால் கனவுகளை மெய்ப்பிக்கச் செய்ய முடியும். எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, இன்று பாரதமும் கூட ஒரு மிகப்பெரிய கனவினை கண்டிருக்கின்றது. திடமான உறுதிப்பாட்டுடன் இதை கண்டது. புதிய உயரங்களை முத்தமிட பார்த்திருக்கிறது. அந்த கனவு என்ன தெரியுமா? சுதந்திரத்தின் 100 ஆண்டுகளாகும் வேளையிலே 2047ஆம் ஆண்டினிலே நாம் வளர்ந்த பாரதம் படைத்தே தீருவோம். 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமையின் துணையாலே இந்த லட்சியத்தை நாம் அடைந்தே ஆக வேண்டும். மேலும் உலகத்தின் மிகப்பெரிய மக்கட்தொகை கொண்ட தேசம் வளர்ந்த நாடாகும் உறுதிப்பாட்டை மேற்கொள்ளும் போது, அப்போது உலகின் பார்வையிலுமே கூட நமது சாகசத்தை அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. உலகம் நம்மை காணும் கண்ணோட்டத்திலே மாறுதல் ஏற்படும் கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறது. எனதருமை நாட்டு மக்களே, இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லவில்லை. கடந்த 12 ஆண்டுகளிலே தேசத்தின் கோடானு கோடி மக்கள், தலித்துகளோ, பாதிக்கப்பட்டவர்களோ, பிற்படுத்தப்பட்டவர்களோ, பழங்குடியினத்தவரோ, கிராமத்தில் வசிப்பவரோ, நகரில் வசிப்பவரோ, ஏழைகளோ, மத்திய தட்டவரோ, இளைஞரோ, முதியவரோ, பெண்களோ, ஆடவர்களோ, வடக்கோ, தெற்கோ, கிழக்கோ, மேற்கோ, எந்த திசையாக இருந்தாலும் அனைவரும் கடந்த 12 ஆண்டுகளிலே ஒரு உறுதிப்பாட்டுடனே, அர்ப்பணிப்பு உணர்வோடு தேசத்தை புதிய சிகரங்களுக்கு கொண்டு செல்வதிலே அனைத்து விதமான முயற்சிகளை மேற்கொண்டார்கள். அவர்களின் முயற்சிகளை மிகுந்த மரியாதையுடன் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதன் விளைவாகவே இத்தனை குறைவான நேரத்திலே 25 கோடி நாட்டு மக்கள் ஏழ்மையை தோற்கடித்து ஏழ்மையிலிருந்து வெளிவந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு மக்களின் முயற்சியின் விளைவாகவே நாம் ஒரு காலத்தில் கடைநிலை 5 நாடுகளில் இருந்து மாறி 12 ஆண்டுகளுக்கு உள்ளாகவே நாம் ஒரு பெரிய பொருளாதார சக்தியாக, விரைவாக முன்னேறும் பொருளாதாரமாக ஆகியிருக்கிறோம். நண்பர்களே, தேசம் விடுதலை அடைந்தது, பல கனவுகளை தாங்கி விடுதலை அடைந்தது. ஆனால் நம்மால் வேகத்தை எட்ட முடியவில்லை, விரைவை அடைய முடியவில்லை. ஆகட்டும், நடக்கட்டும், பார்த்துக் கொள்ளலாம், பார்க்கலாம், இதிலே ஊறிப்போனோம். 2014ஆம் ஆண்டு வந்தபோது உலகம் முழுவதும் நம்மை கடைநிலை 5 நாடுகளிலே பிடித்து தள்ளிவிட்டன. அந்த வேளையிலே கடந்த 12 ஆண்டுகளிலே பாரதம் ஒரு புதிய விரைவை தனதாக்கிக் கொண்டது. விரைவு கதியினிலே நாம் முன்னேற்றம் கண்டுகொண்டிருக்கிறோம். மேலும் தேசத்தின் மக்களின் உறுதிப்பாடு இனி 140 கோடி நாட்டு மக்களின் வல்லமை பராக்கிரமத்தை தடுப்பதென்பது இயலாத காரியம். அன்பான நாட்டு மக்களே, கடந்த 12 ஆண்டுகளிலே பாதுகாப்பு பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரித்திருக்கின்றது. காதி மற்றும் கிராமப் பொருட்களின் உற்பத்தி கிட்டத்தட்ட 5 மடங்கு ஆகியிருக்கிறது. மின்னணு பொருட்களின் தயாரிப்பிலே கிட்டத்தட்ட 7 மடங்கு அதிகரிப்பு.
நவீன ரயில் கோச்சுகளின் அமைப்பு 21 மடங்கு அதிகரிப்பு, மொபைல் பேசிகளின் உற்பத்தி 33 மடங்கு அதிகரிப்பு. இது மட்டுமல்ல, நவீன காலத்தை கணக்கில் கொண்டு டிஜிட்டல் மற்றும் புதுமைகள் படைக்கும் வகையிலே நாம் நமது அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். இணைய பயன்பாட்டாளர்கள், இணைய கன்சூமர்கள் கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகரிப்பு. காப்புரிமை வழங்கல் எண்ணிக்கை 4 மடங்கு அதிகரித்திருக்கிறது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100 மடங்கு அதிகரிப்பு. சாதாரண மனிதர்களின் வசதிகள் என்பதிலும் கூட நாங்கள் அதே முனைப்போடு பணியாற்றினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 15 மடங்கு அதிக வேகத்தோடு நாங்கள் குழாய் வழி குடிநீர் இணைப்புகளை ஏற்படுத்தினோம். ஒவ்வொரு ஆண்டும் சராசரியாக 6 மடங்கு அதிக விரைவாக மக்களுக்கு எரிவாயு இணைப்புகளை அளித்தோம். ஒவ்வொரு ஆண்டும் 4 மடங்கு அதிக வேகத்திலே ஏழைகளுக்கு கழிப்பறை அமைக்கும் பணியை புரிந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் 3 மடங்கு அதிக வேகமாக ஏழைகளுக்கு வீடு வழங்கும் பணியை ஆற்றியிருக்கிறோம். தேசத்திலே ஆளுகையிலே பெரிய மாற்றம் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையிலே நாங்கள் ஒப்புதல்களுக்கு முடிவு கட்டினோம். நூற்றுக்கணக்கான எண்ணிக்கையிலே பழைய சட்டங்களுக்கு முடிவு கட்டினோம். கடந்த நூற்றாண்டின் சட்டங்களை கொண்டு 21ஆம் நூற்றாண்டில் முன்னேற்றம் காண முடியாது. நாங்கள் நவீன கட்டமைப்புக்காக மெட்ரோவின் விரிவாக்கத்தை செய்தோம். நாங்கள் பொது போக்குவரத்து அமைப்புகளுக்கு பலமளித்தோம். எந்த வேகத்திலே வேலை, எந்த அளவுக்கு வேலை என்றால் இவை அனைத்தும், இந்த வேகம், இந்த விரிவு, இந்த சாதனை சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக கடந்த 10 ஆண்டுகளிலே காண முடிந்தது. மேலும் இத்தனை சாதனைகள் நம் முன் இருக்கையிலே, இத்தனை வேகத்தை காணுகையிலே நாட்டு மக்களின் வல்லமை ஒவ்வொரு கணமும் வெளிப்படுகின்றது. அந்த வகையிலே 2047ஆம் ஆண்டிலே வளர்ந்த நாடாக ஆகும் உறுதிப்பாடு நிறைவேறாமல் இருக்கவே முடியாது. இந்த புள்ளி விவரங்கள் அனைத்தும் என்ன சான்று பகர்கிறது என்றால், அதாவது நாம் முன்னேறி கொண்டிருக்கின்றோம் எனதருமை நாட்டு மக்களே. ஆனால் இதற்காக தன்னம்பிக்கை அவசியமாகிறது, சுய மரியாதை அவசியமாகிறது. இதோடு கூடவே கூட தற்சார்பு பாரதம் ஆவதும் அவசியமாகின்றது. அந்த வகையிலே கடந்த ஆண்டுகளிலே நமது நம்பிக்கை என்னவாக இருந்தது என்றால், அதாவது பாரதத்தை நாம் மற்ற நாடுகளை சார்ந்து வாழச் செய்ய முடியாது. நாம் தற்சார்புடையவர்களாக ஆக வேண்டும். உலகத்திலே பல விஷயங்கள் கிடைக்கின்றன, மலிவாக கிடைக்கின்றன, விரைவாக கிடைக்கின்றன. ஆனால் இவற்றால் நமது வல்லமையையோ பராக்கிரமத்தையோ வளர்த்தெடுக்க முடியாது. இது நமது வல்லமையின் உரைகல்லாகவும் ஆக முடியாது. அந்த வகையிலே நாமும் நமது திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது நலன்களின் பாதுகாப்பை நாமேதான் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே தற்சார்பு பாரதம் என்ற மன உறுதிப்பாட்டை மிகவும் உறுதிப்பாட்டோடு நாம் தாங்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தயாரிப்போம், சுதேசி, உள்ளூர் பொருட்களுக்கு ஆதரவு, இந்த அனைத்து துறைகளிலும் கூட இன்று அனைத்து இந்தியர்களின் மனமும் இணைந்து கொண்டிருக்கிறது. என் கனிவான நாட்டு மக்களே, நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அளிக்கிறேன். குறைகடத்திகள். தேசம் சுதந்திரம் அடைந்த பிறகு உலகிலே குறைகடத்திகள் பற்றி பேசப்பட்டது. நமது நாட்டிலும் கூட பேசப்பட்டது. ஆனால் குறைகடத்திகள் விஷயத்தில் பெரிய திட்டம் முன்னெடுத்து செல்ல முடியவில்லை. மேலும் இன்று நிலைமை என்ன? இன்றைய டிஜிட்டல் உலகினிலே, இன்றைய தொழில்நுட்பத்தினிலே சிப்பின் மகத்துவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். எந்த ஒரு மின்னணு பொருளாகட்டும், நமது மருத்துவ கருவியாகட்டும், நமது போக்குவரத்து பாதையாகட்டும், அனைத்திலுமே சிப் மிக அவசியமானது. மேலும் இந்த சிப் இல்லாமல் உலகம் தடைப்பட்டு போகும் நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே
பாரதமானது தற்சார்பை எட்டும் திசையினிலே தனது குறை கடத்தி ஆலை, பெரிய ஆலை, மூன்று குறை கடத்தி ஆலைகளை தொடங்கி இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே தயாராகும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படவும் தொடங்கிவிட்டன. நான் நாட்டு மக்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், வரவிருக்கின்ற 7-8 ஆண்டுகளிலே மேலும் 5-7 அல்லது 8 குறை கடத்தி ஆலைகள் மிகவும் விரைவாக தொடங்கப்பட இருக்கின்றன. இந்த தற்சார்பு பாரதம் வளர்ந்த பாரதத்தை நோக்கிய பயணத்திலே நமக்கு பாதையை அளிக்கும். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இதே போன்ற விவாதம் முக்கியமான கனிமங்கள் தொடர்பாகவும் இருக்கிறது. மொத்த தொழில்நுட்பமும் முக்கியமான கனிமங்களையே சார்ந்திருக்கின்றது. பாரதம் இதிலும் கூட தன்னைத்தானே பாதுகாப்பதிலே ஈடுபட்டிருக்கின்றது. இந்த முக்கியமான கனிமங்கள் என்ற லட்சியம் மெய்ப்பட தேசிய முக்கிய கனிமங்களை நாங்கள் அடையாளப்படுத்தி இருக்கிறோம். அண்மையிலே முக்கியமான கனிமங்களின் இடைவெளியை நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பல தேசங்களோடு ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. உலகின் பல நாடுகள் இப்போது இந்த முக்கியமான கனிமங்கள் திசையிலே பாரதத்தின் மீது நம்பிக்கை கொள்ள தொடங்கி இருக்கிறார்கள். எனதருமை நாட்டு மக்களே, அது குறை கடத்திகளாகட்டும், முக்கியமான கனிமங்களாகட்டும், இதைப் போலவே எந்த தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ, உலகம் பயணிக்கிறதோ, அதில் எரிசக்தியின் மகத்துவம் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. நாம் எரிசக்தி இல்லாமலே இந்த உலகத்தை இயங்கச் செய்ய முடியாது. அந்த வகையிலே நாம் சிப்பாகட்டும், ஏஐ ஆகட்டும், தரவு மையங்களாகட்டும், நாம் மிகப்பெரிய அளவிலே எரிசக்தியை ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பு இது நமது காலத்தின் தேவையாகிறது. அந்த வகையிலே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே இந்த திசையினிலே ஒன்றன் பின் ஒன்றாக பலமான அடிகளை முன்வைத்திருக்கின்றோம். எரிசக்தி பாதுகாப்பின் மிகப்பெரியதொரு ஊடகம் அது அணுசக்தி ஆற்றல், நியூக்ளியர் எனர்ஜி. நாங்கள் நாடாளுமன்றத்தில் அமைதி சட்டத்தை இயற்றி ஒரு புதிய இலக்கை நோக்கி செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். 2047 ஆண்டுக்குள்ளாக நாம் 100 கிகாவாட் அணுசக்தி ஆற்றல் என்ற இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இந்த தசாப்தத்திலே நாம் 5 புதிய அணுசக்தி ஆலைகளை தொடங்கும் இலக்கை நோக்கி பயணிக்கின்றோம். இந்த ஆண்டிலே பாரதம் ஃபாஸ்ட் பிரீடர் அணுசக்தி தொழில்நுட்பத்திலே வல்லமையை அடைந்து ஒரு முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கிறது. இதன் காரணமாக அணுசக்தி ஆற்றலிலே தற்சார்பை நோக்கிய திசையினிலே நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியின் படியை முன்வைத்திருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, பலமுறை ஆதாரங்களின் குறைபாடு காரணமாக தேசம் தடைப்படுவதில்லை. ஆனால் தடைப்படுவதற்கான காரணம் குறுகிய கண்ணோட்டம்தான். எண்ணங்கள் தடைப்படும் போது எல்லைகளுக்கு உள்ளே அவை அழுகத் தொடங்குகின்றன. அப்போது நம்மால் நமது வல்லமையை கூட அடையாளம் காண முடிவதில்லை. தேசம் இந்த கச்சா எண்ணெயை சார்ந்திருக்க வேண்டியிருக்கிறது. நமது தவறான எண்ணப்பாடு காரணமாகத்தான் இது. உங்களுக்கு ஒரு விஷயம் ஆச்சரியம் அளிக்கலாம். நாங்கள் கடற்கரையோரத்திலே 99% நமது கரையோர பகுதிகளிலே குறுகிய கண்ணோட்டம் காரணமாக போக தடை விதிக்கப்பட்ட பகுதியாக அறிவித்திருக்கிறோம். நாம் தான் கடலுக்குள்ளே சென்று ஆய்வு மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தோம். இது எண்ணப்பாட்டின் ஏழ்மை. நாங்கள் இது தொடர முடியாது என்று முடிவெடுத்தோம். நாங்கள் அந்த 99% ஒரு காலத்திலே தடுக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதை நாங்கள் போக தடையில்லாத பகுதியாக
தெரிந்து விட்டோம். மேலும் இப்போது கடலுக்கு உள்ளே கூட ஆய்வு மேற்கொள்ள புதிய புதிய களஞ்சியங்களை தேடும் திசையினிலே நாம் சுறுசுறுப்பாயிருக்கிறோம், முயற்சிகள் செய்து வருகிறோம். நாங்கள் கடந்த ஆண்டினிலே இந்த திசையிலே மகத்துவமான அடியெடுத்து கடலை கடலுக்கான அறிவிப்பை வெளியிட்டோம். கடந்த நாட்களிலே நாங்கள் 85 கோடி ரூபாய் இந்த பணிக்காக அளித்து பணிகளுக்கு வேகத்தை கூட்டியிருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, எரிசக்தி பாதுகாப்பு என்று நான் கூறும்போது நாம் மாற்று எரிசக்தி ஆதாரங்கள் குறித்தும் கூட முழு சக்தியை செலுத்துவது அவசியமாகிறது. அந்த வகையிலே எரிசக்தியின் சரியான பயன்பாட்டை அதிகரிப்பது என்ற இந்த திசையினிலே பாரதம் விரைவாக பணியாற்றுகிறது. 2014ஆம் ஆண்டுக்கு முன்னால், அதாவது 12 ஆண்டுகளுக்கு முன்னால், நமது தேசத்திலே வெறும் 70 நகரங்களில் மட்டுமே குழாய் வழி எரிவாயு அமைப்பு இருந்தது. குழாய் எரிவாயு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளிலே இந்த 70 நகரங்களை நாங்கள் 700 நகரங்களாக ஆக்கிவிட்டோம். இதன் பெயர்தான் வேகம், இதுதான் விரிவாக்கம். 2014க்கு முன்னால் அதிகபட்சம் 20-22 லட்சம் வீடுகளிலே குழாய் வழி எரிவாயு அளிக்கப்பட்டது. இன்று 1.25 கோடி வீடுகளுக்கு குழாய் வழி எரிவாயு கொண்டு செல்லும் பணி நடந்தேறி வருகிறது. 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே தேசத்திலே சூரிய சக்தியின் திறன் வெறும் 2 கிகாவாட்டாக இருந்தது. 2 கிகாவாட் மட்டுமே. இன்றோ 107 கிகாவாட்டை நாம் எட்டி இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, மேலும் ஒரு தகவலை அளிக்கின்றேன். நாங்கள் இதன் ஆதாயங்கள் தேசத்தின் சாமானியர்களுக்கும் மத்திய தட்டவர்களுக்கும் கிடைக்க வேண்டி இந்த திசையிலும் கவனத்தை செலுத்தி இருக்கிறோம். நாங்கள் PM சூரிய சக்தி இல்லம் இலவச மின்சாரம் திட்டத்தை தொடங்கினோம். இன்று எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மிக குறைவான நேரத்திலே 50 லட்சம் வீடுகளிலே சூரிய சக்தி பணிகள் என்ற புள்ளி விபரத்தை கடந்து விட்டோம். விரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கான இல்லங்களின் மின் கட்டணம் பூஜ்யமாகிவிட்டது. ஆயிரக்கணக்கான இல்லங்கள் தங்களுடைய பயன்பாட்டுக்கு மிஞ்சிப்போன மின்சாரத்தை இன்று விற்பனை செய்து பணம் ஈட்டி வருகின்றார்கள். அனைத்து குடும்பங்களுக்கும் இந்த பணிக்காக 80,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் உதவியாக அளிக்கப்பட்டு வருகின்றது. இவற்றின் விளைவாகவே நம்மால் இந்த பணியை நிறைவேற்ற முடிந்தது. எனதருமை நாட்டு மக்களே, உங்களுக்கு இந்த விஷயம் ஆச்சரியத்தை அளிக்கலாம். நமது ரயில்வே இருக்கிறதே, இதன் மின்மயமாக்கல் பணிகள் நமது தேசத்திலே 1925இல் தொடங்கியது. 1925இலே மின்மயமாக்கல் பணிகள் தொடங்கினாலும் 90 ஆண்டுகளிலே 1925 தொடங்கி 90 ஆண்டுகளிலே வெறும் 30% மட்டுமே ரயில்களின் மின்மயமாக்கல் நடந்தது. அதாவது 90 ஆண்டுகளிலே 30%. நமது வேகத்தை பாருங்கள், இலக்கை அடைய நமது ஓட்டத்தை காணுங்கள். நாங்கள் இந்த ஒரு 10 ஆண்டுக்குள்ளாகவே 100% பணியை நிறைவேற்றிவிட்டோம். 90 ஆண்டுகளிலே 30%, 10 ஆண்டுகளிலே 70%. இதுதான் பணியாற்றல். இதன் காரணமாக டீசலை நாம் வெளியிலிருந்து கொண்டு வர வேண்டி இருக்கிறது. இது சேமிக்கப்பட்டது. மின்சாரத்தால் நமது ரயில்கள் இயங்கியதால் சுற்றுச்சூழலுக்கு சாதகமானது. எனதருமை நாட்டு மக்களே, இதோடு நாம் நிற்கவில்லை. நாம் உலகத்தினிலே பின்னடைந்திருக்க விரும்பவில்லை. கடந்த நாட்களிலே நீங்கள் ஒன்றை கேள்விப்பட்டிருக்கலாம். பாரதமானது
எரிசக்தியின் ஒரு புதிய துறையையும் எட்டியிருக்கிறது. தேசத்தின் முதல் ஹைட்ரஜனால் இயங்கும் ரயில் தொடங்கப்பட்டது. எனக்கு மகிழ்ச்சியான விஷயம், இது மிகவும் நீளமான ரயிலாகும், அதோடு மிகவும் சக்தி வாய்ந்த ரயிலுமாகும். மேலும் உலகத்திலே ஹைட்ரஜன் ரயில் துறையிலும் பாரதம் தன்னுடைய கொடியினை நாட்டியிருக்கிறது. எனக்கு பிரியமான நாட்டு மக்களே, கடந்த 10-12 ஆண்டுகளில் நாம் தொடர்ச்சியாக 1947 என்ற இலக்கை அடைய வேண்டி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பணியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நாம் யோசித்துக் கூட பார்க்கவில்லை. அதாவது நாம் இதிலும் கூட சில இடைஞ்சல்களை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று. கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாம் பல சங்கடங்களை சந்தித்து வருகிறோம். கொரோனா போன்ற உலகளாவிய பெருந்தொற்று உலகம் முழுவதையும் கவலையிலே ஆழ்த்திவிட்டது. அனைத்து அமைப்புகளும் நிலைகுலைந்து போயின. கொரோனாவிலிருந்து வெளிவந்தோம், போர் என்ற பயங்கரமான பூதம் பற்றிய செய்திகள் வரத் தொடங்கின. ஒரு பக்கம் உக்ரைன், மறுபக்கம் மேற்காசியா, அனைத்து இடங்களிலும் நெருக்கடியான சூழ்நிலை. அது மட்டுமா, தொலைநோக்கு பார்வையில் பலவற்றை கணித்திருக்கின்றார்கள். தேசத்தை பயமுறுத்துவது, தேசத்தை அச்சத்தில் ஆழ்த்துவது, தேசத்தை கவலைக்குள்ளாக்குவது, இதிலே சிலருக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. தடுப்பூசிகள் கிடைக்காது, யாரும் பிழைக்க முடியாது, ஒன்றுமே ஆகப்போவதில்லை. மேற்காசியாவின் நெருக்கடி வந்தது, பெட்ரோல் பம்பிலே பெட்ரோல் கிடைக்காது, எரிவாயு கிடைக்காது, டீசல் கிடைக்காது, உரங்கள் கிடைக்காது, வகை வகையான வதந்திகளை பரப்பினார்கள். பாரத நாட்டவர்களை அச்சத்தில் ஆழ்த்த, கலவரம் ஏற்படுத்த, கவலைக்குள்ளாக மூழ்கடிப்பதில் சிலருக்கு ஆனந்தம் கிடைக்கிறது. ஆனால் தேசமானது கவனித்து விட்டது. அதாவது கடந்த 10-12 ஆண்டுகளின் செம்மையான திட்டங்கள் எப்படி பலனளிக்கிறது என்பதை. மேலும் நாங்கள் இத்தனை பெரிய சங்கடங்களை தாண்டியும் கூட குடிமக்களே கடவுளர்கள் என்ற மந்திரத்தை உள்வாங்கி பாரதம் மேற்கொண்ட தயாரிப்புகள் ஒன்றன் பின் ஒன்றாக பல படிகளை மேற்கொண்டோம். இப்படிப்பட்ட சங்கடம் ஏற்படும் என்று நினைத்தும் பார்க்கவில்லை. ஆனால் இந்த சங்கட காலத்திலும் கூட இவை அனைத்தும் உதவிகரமாக இருந்தன. மேலும் இன்று தேசத்திலே எரிவாயு இருக்கிறது, பெட்ரோல் உண்டு, யூரியா உண்டு. நாம் நமது பலத்தின் துணையால் நிற்கிறோம், முன்னேறுகின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, உலகின் இந்த சங்கடங்களின் தாக்கம் அனைவரின் மீதும் இருந்தது. நாம் விதிவிலக்கல்ல. யூரியாவின் விலை உலகிலே ஒரு மூடை 3000 ரூபாய் வரை சென்றது. இன்றும் கூட நமது நாட்டின் விவசாயிகளின் மீது நாம் அந்த சுமையை சுமத்தவில்லை. அரசாங்கம் தன்னுடைய தோள்களிலே அதை சுமந்திருக்கிறது. உலக சந்தைகளிலே மூடை 3000 ரூபாய் என்ற விலைக்கு வாங்குவதை நாம் விவசாயிகளுக்கு வெறும் 300 ரூபாய் விலைக்கு கொடுக்கிறோம். இது மட்டுமல்ல, டிஏபி இன்று உலக சந்தையில் 5000 ரூபாய் ஆகிவிட்டது. ஆனால் என் நாட்டு விவசாயிக்கு சங்கடம் ஏதும் வரக்கூடாது என்பதற்காக 1350 ரூபாய்க்கு டிஏபியை அளிக்கும் பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, ஒரு காலத்திலே நான் தற்சார்பு பாரதம் பற்றி பேசிக் கொண்டிருந்த போது சில நபர்களோ ஏசி அறைகளிலே அமர்ந்து ஆலோசனை கூறும் இவர்கள் அப்போது உலகமயமாக்கத்துக்கு என்னவாகும் என்று வினவினார்கள். ஆனால் உலகமே கவனிக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே உலகமயமாக்கல் என்று கூறுவதையே உலகம் விட்டுவிட்டதாக தோன்றுகிறது. எங்கிருந்த உலகமயமாக்கல் பற்றி பேசுவார்களோ அவர்களே அமைதியாக இருக்கின்றார்கள். உலகின் அனைத்து நாடுகளும் தங்கள் தங்கள் இயல்புக்கு ஏற்ற வகையிலே நடக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த சங்கடமான காலகட்டத்திலே சில நபர்களோ தங்களுடைய நிபுணத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையிலே, ஆதாரங்களை ஆயுதங்களாக்கும் வகையிலே விளையாடி பார்க்கிறார்கள். உலகம் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை ஆயுதமாக ஆக்க முனைந்திருக்கிறது. ஆதாரங்களின் ஆயுதமாக்கல், ஆயுதங்களாக பயன்படுத்தல், பெட்ரோல், டீசல், செயற்கை உரங்கள், மருந்துகள், தொழில்நுட்ப சிப்புகள், இது மட்டுமல்ல, நிலத்தை கூட ஆயுதமாக்குகின்றார்கள்.
இத்தகைய காலகட்டத்திலே நாம் தற்சார்பு என்ற மந்திரத்தை தாங்கி 10 ஆண்டுகள் சரியான திசையிலே செல்லாமல் இருந்திருந்தால் நம்மால் கற்பனை கூட செய்திருக்க முடியாது எப்படி இத்தகைய சங்கடங்களை எதிர்கொண்டிருப்போம் என்று. மேலும் நமது தயாரிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கின்றது. என் உளம் நிறை நாட்டு மக்களே, இன்னொரு புறத்திலே இன்று பாரதத்தின் கருத்து முழுமையாக வளர்ந்து வருகின்றது. இன்று பாரதம் உலகின் பார்வையிலே ஒரு பலமான மற்றும் மதிப்புமிக்க தேசம் என்ற வகையிலே ஆகி வருகின்றது. பாரதத்திடம் திடமான அரசியல் ரீதியான அங்கீகாரம் இருக்கிறது, திடமான அரசாங்கம் இருக்கிறது. பாரதத்திடம் உயிர்ப்பான ஜனநாயகம் உள்ளது. பாரதத்திடம் பலமான நீதி அமைப்பு இருக்கிறது. மேலும் நம் அனைவருக்கும் திசை காட்டும் பாரதத்தின் அரசியல் சட்டம் இருக்கின்றது. மேலும் இப்போது உலகம் நமது இந்த வல்லமைகளை அடையாளம் கண்டு வருகிறது. அந்த வகையிலே 2014க்கு பிறகு உலகம் கிட்டத்தட்ட 40 நாடுகளுடன் நமது FTA ஒப்பந்தம் நடைபெற்று வருகின்றது. நீங்களே பாருங்கள், எத்தனை பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. அண்மையில் நடந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கிறது. இது மிகப்பெரிய வாய்ப்பு. ஆகையினாலே சிறப்பாக நான் MSME-க்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அதாவது நாம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிடக்கூடாது. உலகத்தை நாம் சென்றடைய வேண்டும். பாரத உற்பத்தியின் அனைத்து பொருட்களும் உலக சந்தைகளில் சென்றடைய, மேலும் நமது ஜவுளித்துறையாகட்டும், நமது இயந்திரங்களாகட்டும், நமது மருந்துகளாகட்டும் இந்த வாய்ப்பை நழுவவிடக்கூடாது. ஆனால் உலகளாவிய அளவுகோல்கள், அவற்றை தாண்டி நாம் செயல்பட வேண்டும். உலகம் அளிப்பவற்றை விட சிறப்பான தரத்திலே நாம் அளிக்க வேண்டும். உலகம் அளிப்பதை காட்டிலும் விலை மலிவாக நாம் அளிக்க வேண்டும். பஞ்சாபின் லுதியானா தொடங்கி தமிழ்நாட்டின் திருப்பூர் வரை நமது ஜவுளித்துறை உலகை சென்றடைய முடியும். இது மட்டுமல்ல, கேரளம் தொடங்கி குஜராத் வரை, தமிழ்நாடு தொடங்கி வங்காளம், இந்த நமது கடற்கரை பகுதி, நமது மீனவ சகோதர சகோதரிகள் இன்று இந்த FTA காரணமாக நமது பிரான்கள், அதாவது இறால்கள், இதன் ஏற்றுமதிக்கான சாத்தியங்கள் அதிகரித்திருக்கின்றன. நமது கடல் உணவு வகைகள் உலக சந்தைகளில் பெருகும் சாத்தியங்கள் அதிகமாயிருக்கின்றன. மேலும் என்ன விரும்புகிறேன் என்றால், நாம் இந்த சூழலை சாதகமாக்கிக் கொண்டு நாம் முன்னேறும் வகையிலே இந்த பணிகளை ஆற்ற நாம் முயற்சிகளை மேற்கொள்வோம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, நான் உங்கள் முன்னால் வைத்த பங்களிப்பை, இதன் பின்னணியிலே 2047 என்ற இலக்கின் பலமான அஸ்திவாரத்தின் மீது அமைந்திருக்கிறது. 2047 வளர்ந்த பாரதம் என்ற இலக்கு கடந்த 10-12 ஆண்டுகளிலே நாட்டு மக்கள் வெளிப்படுத்திய திறமை, அந்த திறமைகளின் ஒரு அங்கமாகும். அந்த வகையில் என்னுடைய சகோதர சகோதரிகளே, நூற்றாண்டின் 4 பங்கு கடந்து விட்டது. அடுத்த 4 பங்கு நமக்கு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. நாம் இதை தடைப்பட முடியாது. நமது வேகம் குறைந்திட முடியாது. நமது திசை தீர்மானிக்கப்பட்டு விட்டது. நாம் இதை அடைந்தே ஆக வேண்டும். அந்த வகையிலே நாம் நமது பணிப்பாங்கை மாற்றியாக வேண்டும். நமது பணிக்கலாச்சாரத்தை மாற்றும் வகையிலே நாம் நமது எண்ணப்பாட்டையும் மாற்ற வேண்டும். நாம் நமது பணியின் வேகத்தையும் மாற்றியாக வேண்டும். இந்த பணி கடந்த 6-7 தசாப்தங்களிலே நடக்கவில்லை. இந்த பணியை நாம் வரவிருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே செய்தாக வேண்டும். தேசத்தின் இளைஞர் சக்தியின் மீது என்னுடைய அசையாத நம்பிக்கை, என் நாட்டின் இளைஞர்களின் மீது, என் நாட்டின் பெண்கள் சகோதரிகளின் மீது, என் நாட்டின் விவசாயிகளின் மீது, என் தேசத்தின் தொழிலாளர்களின் மீது, அதாவது நம்மால் இந்த கனவை மெய்யாக்க முடியும் என்று. அந்த வகையிலே நாம் சீர்திருத்த வேகத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். நான் சீர்திருத்தங்கள் பற்றி கூறும்போது, சீர்திருத்தங்கள் இவை நமக்கு கட்டாயங்கள். வெறும் சீர்திருத்தங்களா? இல்லை, இவை நமக்கு மந்திர சொற்கள். இந்த சீர்திருத்தங்கள் நமது நெஞ்சுறுதிகள். நாம் நெஞ்சுறுதியோடு நாம் சீர்திருத்த விரைவு வண்டியிலே பயணிக்கிறோம். வரவிருக்கின்ற நாட்களிலும் கூட அடுத்த கட்ட சீர்திருத்தங்களை நோக்கி முன்னேற இருக்கின்றோம். அந்த வகையிலே அரசாங்கம், சமூகம், தொழில்துறை,
உற்பத்தியாளர்கள், விவசாயிகள் என அனைவருமே தங்களுடைய பாரம்பரிய வழிமுறைகளை சீர்திருத்த வேண்டும். எண்ணப்பாட்டிலே சீர்திருத்தம் வேண்டும். நமது இலக்குகளில் சீர்திருத்தம் வேண்டும். அந்த வகையிலே எனதருமை நாட்டு மக்களே, நாம் தீர்மானமான பாதையில் பயணித்தாக வேண்டும். நான் இன்று அந்த காலமும் நினைவுக்கு வருகிறது. அப்போது தேசம் பாரதத்தின் வல்லமையை சப்த சிந்து என்ற வகையிலே நாம் அறிந்தோம், தெரிந்தோம், புரிந்தோம். இப்போது வளர்ந்த பாரதத்தை உருவாக்க நமக்கு புதிய போக்கு தேவை. இன்று செங்கோட்டையின் மீதிருந்து நான் தேசத்தின் முன்பாக சக்தியின் 7 போக்குகளை அறிவிப்பு செய்கின்றேன். வர இருக்கின்ற 6-7 ஆண்டுகளிலே கடந்த 5-6 தசாப்தங்களிலே நடக்காததை அந்த 7 போக்குகளால், வல்லமையால், நம் ஆற்றலால் நமது தேசத்திற்கு புதிய உயரம், புதிய வேகத்தை நாம் அளிப்போம். இதோடு கூடவே தேசத்தின் இளைஞர் சக்தியின் ஆற்றலும் தேச நிர்மாணத்தில் முழுமையாக பயன்படுத்தப்படும். அவர்களின் சக்தி இணைக்கப்படும். வரவிருக்கின்ற நாட்களிலே நான் பேசுகின்ற 7 போக்குகள், இந்த 7 போக்குகளின் முதல் சக்தியானது தயாரிப்பு வல்லமை. எனதருமை நாட்டு மக்களே, நாம் தயாரிப்பு துறையை மிகவும் முன்னெடுத்து செல்ல வேண்டும். மேலும் உற்பத்தியை பெருக்குவதோடு கூடவே நாம் சின்ன சின்ன கருவிகளையும் தயாரிக்க வேண்டும். பெரிய பெரிய பொருட்களையும் தயாரிக்க வேண்டும். மொத்த மதிப்பு சங்கிலியும் நமதாக்க வேண்டும். இதை நாம் கை கொள்ள வேண்டும். நமக்கு உட்கூறுகளும் தேவை. மேலும் நமக்கு ஒட்டுமொத்த தயாரிப்பும் தேவை. பொருட்கள் மொத்தமாகவும் நமக்கு தேவை. வடிவமைப்பு தொடங்கி தயாரிப்பு வரை பாரதம் உலக விநியோக சங்கிலியின் நம்பகமான மையமாக வேண்டும். இதன் பொருட்டு நான் 3 விஷயங்களின் மீது சிறப்பு அழுத்தமளிக்க விரும்புகிறேன். தயாரிப்பு துறையிலே இருக்கும் நமது சகோதர சகோதரிகள், இது அவர்களுக்கு சந்தர்ப்பமாகும். இந்த சந்தர்ப்பத்தை இழந்து விடாதீர்கள். இதன் பொருட்டு நாம் விலை, தரம் மற்றும் அளவு இவற்றின் மீது உலகளாவிய அளவீடுகளுக்கு இணங்க செயல்பட வேண்டும். நமது தொழிற்சாலைகள் போட்டித்தன்மை உடையதாக ஆக வேண்டும். நமது பொருட்கள் பயனாளிகளுக்கு நேசமாக வேண்டும். நமது பேக்கேஜிங் உலகின் மக்களை ஈர்க்கும் வகையிலே இருக்க வேண்டும், கவரும் வகையிலே இருக்க வேண்டும். நமது பூஜ்யம் குறைபாடு உடைய தயாரிப்பானது இதுவே நமது அடையாளமாக ஆக வேண்டும். மேலும் நமது தயாரிப்பாளர்கள், தொழில் முனைவோர் மற்றும் எம்எஸ்சிக்கள், அதாவது எம்எஸ்எம்இக்களிடமும் நான் கூற விரும்புகிறேன், உலக சந்தைகளிலே நமது அடையாளம் நம்பகத்தன்மை மற்றும் தரத்தை சார்ந்தே இருக்க வேண்டும். தரம் விஷயத்திலே எந்த சமரசமும் இருத்தல் கூடாது. அந்த வகையிலே நமது மந்திரம் தரம் 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 என்று மட்டுமே இருக்க வேண்டும். இதுவே நமது உலகளாவிய பிராண்ட் ஆகும். எனதருமை நாட்டு மக்களே, இந்த 7 போக்குகளின் 2வது சக்தி விவசாயம் மற்றும் உணவு உற்பத்தி. உணவு பதப்படுத்தல். நாம் இந்த திசையில் முன்னேற வேண்டும். நமது விவசாயிகளுக்கு உலகின் சந்தைகள் திறக்கப்பட்டு விட்டன. FTA காரணமாக மிகப்பெரிய சந்தை கிடைத்து வருகிறது. நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். நாம் அந்த இடத்தை கைப்பற்ற வேண்டும். நாம் வயல்வெளி தொடங்கி ஏற்றுமதி சந்தை வரை பயணிக்க வேண்டும். நமது பாரம்பரிய உணவாகட்டும், சிறுதானியங்களாகட்டும், நமது மசாலாவாகட்டும், நமது பருப்புகளாகட்டும், என்னதான் நம்மிடத்திலே என்னதான் இல்லை கூறுங்கள், இவை உலகளாகிய பிராண்டுகளாக வேண்டும். நமது விவசாயிகள் வேதிப்பொருள் இல்லாத விவசாயத்திற்கு பலமளிப்போம். உலகிலே இதற்கான தேவை அதிகரிக்க இருக்கிறது. மேலும் உலக அளவீடுகளுக்கு உட்பட்டு அனைத்து வகையிலும் வெற்றியடையக்கூடிய நமது வேளாண் பொருட்கள் இருக்கும். இதை உலகிற்கு எளிதாக நம்மால் கொண்டு செல்ல முடியும். என்னுடைய 7 போக்குகளின் 3வது சக்தி என்னவென்றால் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தல். எனதருமை நாட்டு மக்களே, இன்று உலகம் செயற்கை நுண்ணறிவுடையது, குவாண்டம் உடையது, விண்வெளியுடையது, ரோபோட்டிக்ஸ் உடையது, தரவு மையங்களுடையது. முழுமையான ஒரு துறை திறக்கப்பட்டு விட்டது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் இவையும் கூட கணந்தோறும் நமக்கு சவால்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே தேசத்தை
உலகத்திற்கான சந்தையாக்கக்கூடாது. நாம் புதுமைகள் படைத்தலின் மையமாக வேண்டும். நாம் யூபிஐ மற்றும் டிஜிட்டல் பொது கட்டமைப்பிலே நம்மை நாம் நிரூபித்திருக்கிறோம். நம்முடைய சக்தியை அடையாளப்படுத்தி விட்டோம். இப்போது பாரதம் டிஜிட்டல் பொது தொழில்நுட்பங்களை உலகின் அனைத்து இடங்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். பாரதத்தை அடுத்த தலைமுறை தகவல் பரிமாற்ற தொழில்நுட்பத்திற்கு தலைமை தாங்க செய்ய வேண்டும். இந்தியாவில் தயாரான 6G அனைத்து இடங்களையும் சென்றடைய செய்தல் இதுவே நமது இலக்காக வேண்டும். மேலும் இதிலே விரைவு கூட்டப்பட வேண்டும். இதன் பொருட்டு நமது முயற்சி குறைவு விடக்கூடாது. 7 போக்குகளின் 4வது சக்தி என்றால் கதி சக்தி. இந்த கதி சக்தி தேசத்திலே தடையில்லா இணைப்பு திறன் மீதான ஊக்கம். நகரங்களை நாம் அதிவிரைவு ரயில்களால் இணைக்க வேண்டும். நவீன நெடுஞ்சாலைகள் தேவை, உள்நாட்டு நீர்வழிகள் தேவை, விமான நிலையங்கள் தேவை, பல்லடுக்கு தளவாடவியல் அமைப்புகள் தேவை. நாம் துறைமுகங்களை வெறும் பொருட்களை இறக்குதல் ஏற்றுதல் இடங்களாக மட்டுமல்ல, உலக கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சும் இடங்களாக மட்டுமல்ல, நாம் நமது துறைமுகம் சார் முன்னேற்றம் வளர்ச்சியை நோக்கிய திசையில் நாம் முன்னேற்ற வேண்டும். நமது 7 போக்குகளின் 5வது சக்தி அதுதான் பாதுகாப்பு சக்தி. நமக்கு பாதுகாப்பு சக்தியின் மகத்துவம் அனைத்து வகைகளிலும் உண்டு. எனதருமை நாட்டு மக்களே, பாதுகாப்பு துறையிலே தற்சார்பு என்பது இதை பாரதமும் அனுபவித்து விட்டது, உலகமும் பார்த்து விட்டது. இது மிக மிக முக்கியமானது. உலக நாடுகள் அவரவர் குறித்து சிந்திக்கும் போது அப்போது பாரதம் உலகத்தின் சந்தையாக தேங்கிவிட முடியாது. பாதுகாப்பு துறையிலே நாம் தற்சார்பு நிலையை அடைந்தே ஆக வேண்டும். அடுத்த தலைமுறை பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை மேம்படுத்தி உலகத்துக்கே அளிக்கும் நாடாக ஆகும் திசையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். நாம் ட்ரோனை எதிர்கொள்ளும் முறைகளையும் மேம்படுத்த வேண்டும். மேலும் ஹைப்பர்சானிக் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் இவை மீதும் நாம் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, சைபர் பாதுகாப்பும் கூட அனைத்து இல்லங்களுக்கும் இன்று பிரச்சனையாகி வருகிறது. இதுவும் கூட ஒரு பாதுகாப்பு துறைதான். இதிலே நமது இளைஞர்களின் வல்லமை, இந்த வல்லமையின் பயன்பாட்டை நாம் தேசத்திற்கும் உலகிற்கும் உதவும் வகையிலே செய்ய முடியும். நமது 7 போக்குகளின் 6வது சக்தி பசுமை பொருளாதாரம், நீல பொருளாதாரம். இவையே பசுமை வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறது. நாம் பசுமை ஹைட்ரஜன், புதுப்பிக்கவல்ல எரிசக்தி சேமிப்பு, பசுமை பெயர்ச்சி, பசுமை தயாரிப்பு பிரம்மாண்ட அளவுகளிலே நாம் கையகப்படுத்த வேண்டும். நாம் உலகினிலே புவி வெப்பமயமாதல் பற்றிய விவாதங்கள் நடக்கும் வேளையிலே நாம் பாதைகளை தேடிக் கொண்டிருக்கிறோம். நாம் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அளித்து வருகிறோம். மேலும் பாரதம் இந்த பசுமை இயக்கத்தை பெரும் வலுவோடு முன்னெடுத்துச் செல்லுகிறது. பாரதத்திடம் நீல பொருளாதாரத்திற்கும் கூட மிகப்பெரிய சந்தர்ப்பம் இருக்கிறது. நம்மிடம் மிகப்பெரிய நீண்ட கரைப்பகுதி இருக்கிறது. நீல பொருளாதாரத்திலே மிகப்பெரிய சந்தர்ப்பம் வாய்த்திருக்கிறது. மீன்வளத்துறை உண்டு, கரைப்பகுதி சுற்றுலாத்துறை, கடல் தொழில்நுட்பம் உண்டு. இப்படி எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. இவற்றிலே நாம் முன்னேற முடியும். என் கனிவான நாட்டு மக்களே, பாரதம் 7 போக்குகள் குறித்து முன்னேறும் வேளையிலே நமது 7வது போக்கென்றால் இது உலகினுக்கு ஒரு விசேஷமான மகத்துவம் உண்டு. அது என்னவென்றால் பாரதத்தின் மென் சக்தி. பாரதத்தின் மென் சக்திக்கு ஒரு பலம் உண்டு. இன்று யோகக்கலையானது மொத்த உலகையுமே பாரதத்தோடு இணைத்து வைத்திருக்கிறது. யோகக்கலை உலகிற்கு சக்தியாக ஆகி வருகிறது. பாரதத்திற்கு நம்பிக்கையான காரணமாக ஆகி வருகிறது. எந்த பாரதத்திடம் வழிபாட்டு மையங்கள் உள்ளதோ, எந்த பாரதத்திடம் ஆயுர்வேதம் உள்ளதோ, எந்த வகையிலே பாரதத்திடம் முழுமையான உடல்நல அமைப்பு முறை உள்ளதோ, இந்தியாவில் குணப்படுத்தல் இயக்கம் இருக்கிறதோ, நாம் உலகத்தினிலே நமது திறமைகளை முன்னெடுத்து செல்ல முடியும். கைவினை பொருளாகட்டும், கலாச்சாரமாகட்டும், திரைப்படங்களாகட்டும், நமது படைப்பாற்றல் உலகாகட்டும், VFX ஆகட்டும், நமது அனிமேஷனோ கேமிங்கோ ஆகட்டும், டிஜிட்டல் உள்ளடக்கமாகட்டும், படைப்புத்திறன் உலகினிலே பாரதம் தனது திறமையை வெளிப்படுத்த முடியும். நாம் இவற்றை உலக அளவிலான திறமை என்ற வகையிலே மேம்படுத்த வேண்டும். இன்று பாரதமானது வேவ்ஸ் மாநாட்டுக்கு மிகப்பெரிய சக்தி அளித்திருக்கிறது. உலகம் மெல்ல மெல்ல பாரதத்தின் இந்த வேர்ல்ட் ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் இருக்கிறதே, இதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இதுவும் கூட பாரதத்தின் மென் சக்தியை, பாரதத்தின் படைப்புத் திறனை உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும்.
என்னுள்ளறைந்த நாட்டு மக்களே, பாரதத்திலும் ஏராளமான வனவளங்கள் இருக்கின்றன. நம்மிடத்திலே 100க்கும் மேற்பட்ட தேசிய பூங்காக்கள் இருக்கின்றன. சாத்தியங்கள் அதிகம் இருக்கின்றன. ஆனால் அயல் நாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதிலே நாம் பின்தங்கி இருக்கிறோம். நமது மென்சக்தி வாயிலாக நமக்கு ஒரு சந்தர்ப்பம், உலகின் சுற்றுலா பயணிகளை இந்தியாவை நோக்கி ஈர்ப்பதற்கு. நமது வல்லமையால் உலகை நாம் வெல்ல வேண்டும். நாம் இதை செய்தே ஆக வேண்டும், விரைவாக செய்ய வேண்டும். இது மட்டுமல்ல, உலகிலே விளையாட்டுக்கள் மீதான ஆர்வம் இது மிகப்பெரிய ஈர்ப்பாக வேண்டும். உலகின் மிகப்பெரிய விளையாட்டு நிகழ்ச்சி இங்கே நடக்க வேண்டும். கச்சேரி பொருளாதாரம் வளர்ந்து வருகிறது. இளைஞர்களை இது ஈர்க்கின்றது. உலகின் அனைத்து கலைஞர்களும் விரும்புகிறார்கள் பாரதத்தில் ஒரு முறையாவது கச்சேரி செய்ய வேண்டும் என்று. இது மிகப்பெரிய சந்தர்ப்பமாகும். நாம் இதை ஒருங்கிணைக்க அமைப்புகளை உருவாக்க வேண்டும். நண்பர்களே, 7 போக்குகளின் இந்த 7 சக்திகள் இவை வெறும் ஒரு துறையில் முன்னேற்றத்தை அடைவதற்கல்ல, முழுமையான ஒரு வழிமுறையோடு கூட நாம் தேசத்தை நாம் தாங்கி இருக்கும் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி அதை சென்றடைவதில் முனைப்போடு பணியாற்ற வேண்டும். எனதருமை நாட்டு மக்களே, நான் சில விஷயங்களை கூறினேன். ஆனால் நான் இதை தாண்டியும் சிந்திக்கின்றேன். நான் தேசத்தில் ஒரு விழிப்பினை ஏற்படுத்த விரும்புகிறேன். நான் தேசத்தின் சக்தியை எழுப்பிவிட விரும்புகிறேன். தேசம் என்றால் அது அரசாங்கம் மட்டுமே அல்ல. தேசம் என்றால் அனைத்து குடிமக்களின் இணைவு. ஃபார்ச்சூன் 500 பற்றி நாம் இது குறித்து நிறைய கேள்விப்பட்டு வந்திருக்கிறோம். வரவிருக்கின்ற 10 ஆண்டுகளிலே இந்த ஃபார்ச்சூன் 500 50 பாரத கம்பெனிகள் இந்தியாவுடையதாக ஏன் இருக்கக்கூடாது? இதுவே நமது இலக்காக வேண்டும். இன்று வங்கித்துறை மலர்ந்து வளமாக இருக்கின்றது. உலகின் தலை சிறந்த வங்கிகளிலே பாரதத்தின் வங்கிகள் ஏன் கோலோச்ச முடியாது? பாரதத்தின் வங்கிகளும் கூட உலகின் தலை சிறந்த 5 வங்கிகளிலே ஒன்றாக இருக்க வேண்டும். பாரதத்தின் மருந்தியல் துறை, பார்மா, இந்த திசையிலே நாம் நிறைய பணியாற்றி இருக்கிறோம். ஆனால் காலத்தின் தேவை. உலகின் 5 தலை சிறந்த பார்மா கம்பெனிகளிலே பாரதத்தின் 1-2 கம்பெனிகளின் பெயரும் ஒலிக்க வேண்டும். பாரதம் இதிலே தன்னிடத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். சட்ட கம்பெனிகள், தரச்சான்று கம்பெனிகள் காலத்தின் தேவை இல்லையா? இவற்றின் உலகளாவிய தலைமை நம்மிடம் இருக்க வேண்டும் இல்லையா? திறமை உண்டு, திறன்கள் உண்டு, நமக்கென நீண்ட வரலாறு உண்டு, மொழிகளின் மீது புலமை உண்டு. நாம் உலக அரங்கிலே மிளிர வேண்டும். நமக்கென ஒரு ஆலோசனை நிறுவனம், கணக்கியல் நிறுவனம் உலகின் தலை சிறந்தவற்றில் ஏன் ஒன்றாக இருக்கக்கூடாது? பாரதத்தின் தொழில்நுட்ப நிறுவனங்கள் உலகிலே தலை சிறந்து விளங்க வேண்டும். இதுவே நமது லட்சியமாக வேண்டும். நமக்கே உரித்தான பிராண்ட் இருக்க வேண்டும். இதனிடம் உலகம் ஈர்க்கப்பட வேண்டும். நமது பிராண்ட் நமது தேசத்தின் அடையாளமாக வேண்டும். இது உலகினுக்கு நிறைவான இடமாக வேண்டும். இந்த திசையிலே நாம் பணியாற்ற வேண்டும். இதன் பொருட்டு நான் மாநில அரசுகளிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உள்ளாட்சி அலகுகளிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன். பாரத அரசின் பொறுப்பும் கூட இது. நாம் நமது சீர்திருத்த வேகத்தை கூட்ட வேண்டும். நாம் 2047 இலக்கிற்கு ஏற்ப நமது அமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். நாம் கடந்த கால விதிமுறைகளுக்கு ஏற்ப பயணிக்க முடியாது. நாம் வரவிருக்கின்ற காலத்தின் கனவுகளுக்கு ஏற்ப விதிகளை மாற்றியமைக்க வேண்டும். இதை நாம் செய்தோம் என்றால் எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. நான் நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறேன். இதே பாதையில் எந்த சுணக்கமும் காட்டாமல் நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் இலக்கை எட்டியே தீருவோம். நாம் அனைவரும் இணைந்து இதை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசாகட்டும், மாநில அரசுகளாகட்டும், தொழில்துறையாகட்டும், நாம் அனைவருமாக இணைந்து முன்னேறியாக வேண்டும். நாம் தொடர்ந்து சீர்திருத்த வேண்டும். சீர்திருத்தங்களை மேலும் முன்னெடுக்க வேண்டும். நான் முன்னமேயே கூறியிருந்தேன், நாம் சீர்திருத்தங்களை கட்டாயத்தினால் அல்ல, கடப்பாடுடன் செய்கிறோம். இலக்கை எட்ட இதை நாம் செய்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் வளர்ச்சி அடைந்த பாரதம் பற்றி பேசுகையிலே, தேசத்தை விரைவு கதியில் முன்னேற்றுவதை பற்றி பேசுகையிலே, இதன் மிகப்பெரிய பயனாளிகள் யார்? இந்த முயற்சிகளை மிகப்பெரிய அளவில் சாதிப்பவர் யார்? சாதிப்பவர்கள் என்றால் என் தேசத்தின் இளைஞர்கள் தாம். அவர்கள் தேசத்தின் இளைஞர் சக்தி தாம். வளர்ச்சியடைந்த பாரதம் பயணத்திலே இளைஞர்களின் பங்களிப்பு பெரியது. இது மட்டுமல்ல, வளர்ந்த பாரதத்தின்
மிகப்பெரிய பயனாளிகளும் கூட என் தேசத்தின் இளைஞர்கள்தாம். அந்த வகையிலே நாம் வளர்ந்த பாரதம் இலக்கினை இளைஞர்களோடு இணைந்து முன்னெடுக்க வேண்டும். இளைஞர்களே, நமது முதன்மையோடு நீங்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும். நண்பர்களே, கடந்த 10-12 ஆண்டுகளிலே இந்த திசையிலே நிறைய நடந்திருக்கிறது. ஸ்டார்ட் அப் இந்தியா இயக்கப்படி இந்த தேசமெங்கிலும் 2.5 லட்சத்திற்கும் அதிகமான ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. தேசத்தின் இளைஞர்கள் தாங்கள் வேலை செய்வதோடு பலருக்கு வேலை வாய்ப்புகளை அளிக்கின்றார்கள். 1 லட்சம் கோடி ரூபாய் நூதனங்கள் படைக்க பாரத அரசு அறிவித்திருக்கிறது. நாட்டின் இளைஞர்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் உங்கள் கனவுகளை கொண்டு வாருங்கள். ஆதாரங்களுக்கு குறைவில்லாமல் நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். 1 லட்சம் கோடி ரூபாய் உங்கள் மனதிற்கும் சிந்தைக்கும் சிறகுகளை அளிக்கும் பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆய்வுகளுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். டிஜிட்டல் இந்தியாவின் புதிய மலிவான தரவுகள் இளைஞர்களுக்கு சக்தி அளித்தது. உலகிலே விலை மலிவான தரவு என்றால் அது இந்தியாவிலேதான். தேசத்தின் இளைஞர்கள் அவர்களுக்கு புதிய பலத்தை அளித்திருக்கிறது. திறன்மிகு இந்தியா தேசிய திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். விண்வெளித்துறையை நாங்கள் திறந்து விட்டோம். தேசிய ட்ரோன் கொள்கையை உருவாக்கினோம். கேலோ இந்தியா கொள்கையை உருவாக்கினோம். 35 ஆண்டுகளாக இல்லாதிருந்த புதிய கல்வி திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து வந்திருக்கிறோம். இதனால் ஆதாயம் நடுத்தட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நண்பர்களே, 2004 முதல் 14 வரை புள்ளி விவரங்களை நான் அளித்தாக வேண்டும். 2004 முதல் 14 வரை நமது தேசத்திலே 350க்கும் குறைவான பல்கலைக்கழகங்களே இருந்தன. ஆனால் இன்றோ 10-12 ஆண்டுகளுக்கு உள்ளேயோ கிட்டத்தட்ட 650 புதிய பல்கலைக்கழகங்கள் இணைந்திருக்கின்றன. கிட்டத்தட்ட 1000 நாம் எட்டிக் கொண்டிருக்கிறோம். 14க்கு முன்பாக மருத்துவத் துறையிலே 400 இருக்கைகளே இருந்தன. இன்றோ கிட்டத்தட்ட 850 இருக்கைகள் மருத்துவத் துறையிலே ஆகிவிட்டன. இது மட்டுமல்ல, அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களும் இந்தியாவிலே வரவிருக்கின்றன. பாரதத்திலே அயல் நாட்டு பல்கலைக்கழகங்களின் டிகிரிகள் எனது இளைஞர்களுக்கு கிடைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. நமது தேசத்தின் இளைய மனங்கள் சிறுவயது தொடங்கி தொழில்நுட்பத்தின் பால் கவரப்பட இதை நோக்கி பணியாற்றுகிறோம். இந்த வகையிலே நாங்கள் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்ட அடல் டிங்கரிங் லேபுகளை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அளித்திருக்கிறோம். இதனால் அவர்களுக்கு புதுமைகள் படைத்தல் மீது ஆர்வம் ஏற்பட வேண்டும். 12 வயது சிறுவர்களுக்கென நாங்கள் பல கதவுகளை திறந்திருக்கிறோம். ஸ்டார்ட் அப் விஷயத்தை நீங்களே கூட கவனித்திருக்கலாம். பாரதத்தின் தனியார் ஸ்டார்ட் அப் 28 வயது சராசரி கொண்ட இளைஞர்கள், ஆர்வலர்கள் உலகின் முதல் முயற்சியாக சுயமாக செயற்கைக்கோள்கள் ராக்கெட்டுகளை ஏவினார்கள். மேலும் ராக்கெட்டை ஏவினார்கள். மிகப்பெரிய பணியாற்றி இருக்கிறார்கள். இன்று சுமார் 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஸ்டார்ட் அப்புகள் பதிவாகி இருக்கின்றன. நாங்கள் கடந்த நாட்களிலே AI இம்பாக்ட் மாநாட்டை நடத்தினோம். செயற்கை நுண்ணறிவின் விரிவாக்கம் வேகமாக வளர்ந்து வருகிறது. செங்கோட்டையிலிருந்து நான் நாட்டின் இளைஞர்களிடம் அறிவிக்க விரும்புகிறேன், நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், வரவிருக்கின்ற ஓராண்டிலே 1 கோடி இளைஞர்களுக்கு AI திறன் மேம்படுத்த பயிற்சி அளிப்பதில் ஈடுபட இருக்கின்றோம். இதனால் நமது தேசத்தின் இளைஞர்கள் AI உலகிலும் கூட தலைமை ஏற்கும் வல்லமையை பெறுவார்கள். நண்பர்களே, உயிரி பொருளாதாரம் பெரியதொரு துறை. ஒரு காலத்தில் 2014க்கு முன்பாக வெறும் 60,000 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளதாக இருந்தது. ஆனால் நாட்டின் இளைஞர்கள் என்ன அற்புதத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள் பாருங்கள். கொள்கைகள் நேரியதாக இருந்தால், இலக்கு தெளிவாக இருந்தால், தேசத்தின் இளைஞர்கள் சாதனைகளை கண்டிப்பாக படைப்பார்கள். தேசத்தின் இளைய சக்தி தனது வல்லமையை காட்டியது. 14க்கு முன்பாக இருந்த 60,000 கோடி ரூபாய் இன்று இந்த உயிரி பொருளாதாரமானது, இந்த பொருளாதாரம் 20 லட்சம் கோடி ரூபாய் ஆகிவிட்டது. நண்பர்களே, 2009 காலகட்டம் அது. வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்கள் நமது தேசத்திலே விற்கப்பட்டன. 1.5 லட்சம், வெறும் 1.5 லட்சம் மின் வாகனங்களே விற்கப்பட்டன. 2009-10
1.5 லட்சம் மின் வாகனங்கள். இந்த 25, 26 25 லட்சம் மின் வாகனங்கள். எனதருமை நாட்டு மக்களே, விமானத்துறை கூட எனது இளைஞர்களுக்காக விரைவாக முன்னேறி வருகிறது. புதிய விமான நிலையங்கள், புதிய பாதைகள், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வருகிறது. பராமரிப்பு, பழுதுபார்த்தல், இதன் காரணமாகவும் கூட தேசத்திலே பெரிய அளவிலே திறன் உள்ளவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட விமானங்களை உருவாக்கும் திசையிலே வெற்றி கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் தயாரான பாதுகாப்பு போக்குவரத்து விமானம் C-295 தனது வான் பயணத்தை தொடங்கிவிட்டது. வெற்றிகரமான பயணம் இது நாட்டின் இளைஞர்களுக்கு பெரிய சாதனை. நண்பர்களே, ட்ரோன்களும் கூட பெரிய பணியாற்றி இருக்கின்றன. சுவாமித்வ திட்டம் கிராமங்களிலே ட்ரோன்களால் இந்த திட்டம் வெற்றி பெற்று வருகின்றது. சுமார் 3.25 கோடி குடும்பங்களுக்கு சுவாமித்வ திட்டத்தால் ஆதாயங்கள் கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக 140 லட்சம் கோடி அளவு சொத்துக்கள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாக வங்கிகளிடமிருந்து கடன் பெற முடிகிறது. மக்கள் தங்கள் வியாபாரத்தை செய்ய முடிகிறது. எனதருமை நண்பர்களே, நம்முடைய மத்திய தட்டு மக்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய சுமை என்றால் பயிற்சி வகுப்புகள் என்ற சவால். பயிற்சி வகுப்புகளுக்கு பிள்ளைகளை அனுப்பவில்லை என்றால் பெற்றோர்களுக்கு அது ஒரு கௌரவ பிரச்சனையாகிறது. இந்த ஏழை மற்றும் நடுத்தட்டு மக்களின் மீது கரிசனம் கொள்ளும் வகையிலே அவர்களின் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவை தடுக்க, பிள்ளைகளும் அருகே இருந்து பெற்றோர் அவர்களை கவனித்துக் கொள்ளும் வகையிலே குடும்பங்களுக்கு நிதிச்சுமை ஏற்படாமல் இருக்க, இதன் பொருட்டு நாங்கள் இளைஞர்களுக்காக பல்வேறு தேர்வுகளுக்கான இலவச இணைய வழி பயிற்சிக்கு டிஜிட்டல் பொது கட்டமைப்பு இருக்கிறது. நம்மிடம் சிறப்பான திறமைகள் உண்டு, ஆசிரியர்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை இணைத்து நாங்கள் தேசத்தின் இளைஞர்களுக்கு இலவச பயிற்சி அளிக்க முழுமையானதொரு வலைப்பின்னலை ஏற்படுத்த இருக்கின்றோம். எனதருமை நாட்டு மக்களே, நான் எப்போதும் கூறி வந்திருக்கிறேன், விளையாட்டே வளர்ச்சி தரும் என்று. நான் விளையாட்டு வளர்ச்சி பற்றி பேசும்போது, எனதருமை நாட்டு மக்களே, இன்று பாரதம் விளையாட்டு உலகிலே தனது இடத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்போது வெற்றி மேடையிலே பாரதத்தின் தேசிய கீதம் ஒலிக்கின்றது, பாரதத்தின் ஜனகணமன ஒலிக்கிறது, பாரதத்தின் மூவண்ணக்குடி பறப்பதை காண முடிகிறது. டாப்ஸ் திட்டமானது பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறது. கேலோ இந்தியா விளையாட்டுக்கள், பல்கலைக்கழக விளையாட்டுக்கள், பனிக்கால விளையாட்டுக்கள், கடற்கரை விளையாட்டுக்கள், விளையாட்டு கட்டமைப்பு, விளையாட்டு பயிற்சி, விளையாட்டு மருத்துவம், விளையாட்டுக்கான ஊட்டச்சத்து, இந்த அனைத்து விஷயங்களிலும் பாரதம் இப்போது நிபுணத்துவத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது. இளைஞர்களுக்கான புதியதோர் துறை, விளையாட்டு வீரராகவில்லை என்றாலும் ஆதரவு அமைப்பு என்ற மிகப்பெரிய துறை திறக்கப்பட்டிருக்கிறது. விளையாட்டு உலகிலே பாரதத்தின் வெளிப்பாடு சிறப்பாக ஆகி வருகிறது. மேலும் நாம் 2036 ஆண்டிலே ஒலிம்பிக்ஸுக்கான புரவலராக ஆக இருக்கிறோம். 2030 ஆண்டிலே காமன்வெல்த் விளையாட்டுக்களை பாரதம் நடத்த இருக்கிறது. மேலும் எனது நண்பர்களே, உலகிலே எப்போது ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் நடக்கின்றனவோ வெறும் 40 வகையான விளையாட்டுகள் மட்டுமே இருக்கும். மேலும் சுமார் 325-350 போட்டிகள் மட்டுமே இருக்கும். ஒலிம்பிக்ஸ் உங்களுக்கு இது வருத்தத்தை அளிக்கலாம். என் நாட்டு மக்களே, என்னுடைய இளைஞர்களே, நான் உங்களுக்கு சவால் விடுக்கிறேன், அறைகோல் விடுக்கிறேன். நான் உங்கள் உதவியை கோருகிறேன். சுமார் 325 போட்டிகளிலே பாரதம் 2/3 பங்கிலே கலந்து கொள்வதே இல்லை. நாம் இடம்பெறுவதே இல்லை. நாம் தகுதி பெறுவதே இல்லை. நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம், 2036 நடக்கும் ஒலிம்பிக்ஸிலே, அது பாரதத்திலே நடக்க விரும்புகிறோம். ஆனால் 2036 எந்த விளையாட்டுகளில் பாரதம் விளையாடுவதில்லையோ, எதிலே பாரதம் தகுதி பெறுவதில்லையோ, எந்த போட்டிகளை பாரதம் பங்கு பெறுவதில்லையோ, அந்த 4/3 பங்கு நமக்காக காத்திருக்கிறது. பாரதம் இவற்றின் மீது பலமளிக்கும். இதன் பொருட்டு நாங்கள் திறன் தேடலுக்கான இயக்கம் ஒன்றை நடத்த விரும்புகிறோம்.
நமக்கு 2036க்கான வீரர்கள் தேவை. 5, 10, 15 வயதுடைய இளைய நண்பர்கள் அவர்களின் பால் கவனத்தை, பெண்களின் பால் கவனத்தை செலுத்த வேண்டும். அந்த வகையிலே 5 முதல் 15 வரையிலான குழந்தைகளிடம் விளையாட்டு திறமைகளை கண்டறிய கிராமம் தோறும், நகரம் தோறும், பள்ளிகள் தோறும் திறமைகள் தேடும் வகையிலே இயக்கம் ஒன்று முடுக்கிவிடப்படும். குழந்தைகளின் திறமைகள் ஆராயப்படும். அதன் பிறகு அவர்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தேசத்திற்காக விளையாடும் நல்ல வீரர்களாக ஆக்கப்படுவார்கள். எனதருமை இளைஞர்களே, தேசத்தின் முன்பாக, தேசத்தின் இளைஞர்களின் முன்பாக போதைப் பொருள் மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்திருக்கிறது. போதைப் பொருள் இல்லா பாரதம், இது நம் அனைவரின் சமூக பொறுப்பாக வேண்டும். நமது பிரகாசமான எதிர்காலத்திற்காக நமது இளைய சமூகம் பலமாக வேண்டும். நமது இளைஞர்களின் வல்லமை நமது தேசத்திற்கு உதவ வேண்டும். ஆகையால் போதையில்லா பாரதம் கடந்த நாட்களிலே மை பாரத் தன்னார்வலர்கள், நாட்டின் NGOக்கள், தேசத்தின் சமூக கலாச்சார அமைப்புகள், தேசத்தின் ஆன்மீக பெரியோர் இணைந்து போதையில்லா பாரதத்துக்கான 100 வார கால நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். 100 வாரங்களுக்கு இந்த இயக்கம் நடைபெறும். நான் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்களும் கூட இந்த இயக்கத்தில் பங்கு பெறுங்கள். நீங்கள் இதோடு இணையுங்கள். மேலும் தேசத்தின் போதையில்லா பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற நீங்களும் முன்னே வாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, 21ஆம் நூற்றாண்டிலே பல பத்தாண்டுகள் பழமையான சவால்கள், இவற்றுக்கு முடிவு கட்டுவது முக்கியமானது. நக்சல்வாதம், மாவோவாதம் லட்சக்கணக்கான இளைஞர்களின் வாழ்க்கையை அழித்துவிட்டது. பல தாய்மார்களுடைய பிரகாசமான இளைஞர்களை குலைத்து போட்டுவிட்டது, நாசமாக்கிவிட்டது. தாய் தந்தையரின் கனவுகளை பொடி பொடியாக்கிவிட்டது. இந்த நக்சல் பயங்கரவாதம் 40 ஆண்டுகளாக இந்தியாவின் கணிசமான பகுதியிலே கணிசமான மக்களை மிதித்து வந்தது. துப்பாக்கி முனையில் அமுக்கி வைத்திருந்தது. அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்கி இருந்தது. மேலும் நாட்டின் சாமானியர்களின் பாதுகாப்பிலே 3500க்கும் மேற்பட்ட நமது காவல்துறையினர், பாதுகாப்பு படைகளின் வீரர்கள் உயிர் தியாகம் செய்ய நேர்ந்தது. போரிலே இறக்கும் வீரர்களை விட அதிகமாகவே நமது காவல்துறை வீரர்கள் உயிரை பணயம் வைக்க நேர்ந்தது. அப்போதுதான் நாட்டின் சாமானியர்கள் நிம்மதியாக இருக்க முடிந்தது. இந்த நக்சல் பயங்கரவாதம் பூமியிலே இரத்த வெள்ளத்தை பாய்ச்சியது. 2014 நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்த போது அன்றே நாங்கள் உறுதி பூண்டோம், நாங்கள் தேசத்தை நக்சல் பயங்கரவாதத்திலிருந்து விடுதலை அளிப்போம் என்று. இன்று எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அதாவது இந்த நக்சலி மாவோவாத வன்முறை இறுதி மூச்சை விடக்கூட அதனிடத்திலே சக்தி இல்லை. முழுமையாக அதற்கு முடிவு கட்ட இருக்கிறோம். எங்கே ஒரு காலத்திலே நக்சல்வாதிகளின் தோட்டாக்கள் பறந்தனவோ, எங்கே ஒரு காலத்திலே நிலம் சிவப்பாக இருந்ததோ, இன்று அதே நக்சல் பகுதியிலே, அதே பகுதிகளிலே நக்சல்வாதிகள் இல்லாத காரணத்தாலே வளர்ச்சி, நம்பிக்கை மற்றும் முயற்சியின் மூவண்ணம் பட்டொளி வீசி பறக்கின்றது. எனதருமை நாட்டு மக்களே, ஆனால் இந்த சவாலை நாம் குறைவாக மதிப்பிட்டு விடக்கூடாது. இந்த சவாலிடம் நாம் மேலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பல ஆண்டுகளாக தேசத்தின் அதிகாரத்திலே மாவோவாதி சிந்தனையாளர்கள் அமர்ந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். அரசு குழுக்களில் ஆலோசகர்களாகவும் கூட இந்த மாவோவாதி சிந்தனையாளர்கள் கொள்கைகளை பாதித்தார்கள். எனதருமை நாட்டு மக்களே, காடுகளிலே, வனங்களிலே நாம் ஆயுதமேந்திய நக்சலைட்டுகளை ஒழித்து கட்டுவதிலே, அந்த சங்கடத்திலிருந்து தேசத்தை விடுவிப்பதில் வெற்றி கிடைத்தது. ஆனால் ஆயுதமேந்திய நக்சல்கள் என்னவோ சென்றாலும் நக்சல் சிந்தனையாளர்கள், இந்த நக்சல் சிந்தனையாளர்கள் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றார்கள். வன்முறை, அராஜகம் என்ற பாதையை தேடிக் கொண்டிருக்கின்றார்கள். சமுதாயத்தை தவறான பாதையிலே பிடித்து தள்ள வகை வகையான சூழ்ச்சிகளை புனைகின்றார்கள். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த நக்சல் சிந்தனையாளர்களை தனிமைப்படுத்த வேண்டும். மேலும் தேசத்தை வளர்ந்த பாரதமாக ஆக்கும் திசையினிலே
நாட்டின் இளைஞர்களை ஒருங்கிணைக்க வேண்டும். என் கனிவு நிறை நாட்டு மக்களே, பாதுகாப்பான பாரதத்தை ஏற்படுத்துவது நம் அனைவரின் பொறுப்பாகும். சவால் எல்லைக்கு உள்ளே இருந்தாலும் அல்லது எல்லைக்கு அப்பாலே பாரதம் அனைத்து சூழ்நிலைகளுக்கும் தயாராக இருக்கின்றது. இன்று போரின் போக்கே மாறிவிட்டது. போர் எல்லை பகுதியில் நடக்கும் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை. இன்று போர் நாட்டுக்கு உள்ளே எண்ணெய் சுத்திகரிப்பு இலக்காக இருக்கலாம், வங்கித்துறை இலக்காகலாம், தரவு மையங்கள் இலக்காகலாம். ஒரு வகையிலே புதுவகையான போர். இதில் கட்டமைப்பு தகர்க்கப்படும், ஆலைகள் தகர்க்கப்படும். நாங்கள் மிஷன் சுதர்ஷன் சக்கரம் குறித்து கடந்த ஆண்டு அறிவித்தோம். விரைவு கதியில் இது தொடர்பாக பணிகள் நடக்கின்றன. இன்று பாதுகாப்புத் துறையில் ஏற்றுமதி 50% அதிகரித்திருக்கிறது. சுமார் 100 நாடுகளில் நமது ஆயுதங்கள் சென்றடைகின்றன. உலகரங்கிலே பாரதத்தின் புகழ் மெல்ல மெல்ல அதிகரித்து வருகிறது. மாறிவரும் காலத்திலே நாம் ஆயுதங்கள் மீதும் செயலாற்ற வேண்டும். பாதுகாப்பு படைகளின் வல்லமையை அதிகரிக்க வேண்டும். ஆனால் இதோடு கூடவே குடிமக்களையும் தயார்படுத்த வேண்டும். கடந்த நூற்றாண்டின் போர்களை ஒட்டி சிவில் பாதுகாப்பு முறைகள் பலப்படுத்தப்பட்டிருந்தன. அவை காலாவதியாகிவிட்டன. ஆகையால் இன்று செங்கோட்டையிலிருந்து அறிவிக்கின்றேன், அதாவது நாங்கள் வரவிருக்கின்ற நாட்களிலே சிவில் பாதுகாப்பு தொடர்பான உயிர்ப்புடைய வலைப்பின்னலை அமைப்போம். நவீனமான அமைப்புகளை அவர்களுக்கு அறிமுகம் செய்வோம். நவீன சங்கடங்கள் தொடர்பாக மக்களை பாதுகாக்கும் வழிமுறைகள் தொடர்பான மிகப்பெரிய தன்னார்வலர் படை சிவில் பாதுகாப்பிற்கு நவீனமான சவால்களை எதிர்கொள்ளும் வகையிலே படைக்க இருக்கிறோம். எனதருமை நாட்டு மக்களே, தேச நிர்மாணத்திலே இன்று நமது சகோதரிகள் பெண்களுடைய பங்கு நம் அனைவருக்கும் மிகப்பெரிய கருத்தூக்கமாக அமைந்திருக்கிறது. போர் விமானமாகட்டும், பயணிகள் விமானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணி வகிக்கிறார்கள். விளையாட்டு மைதானமாகட்டும், நமது பெண்கள் முன்னணியில் மின்னுகிறார்கள். செம் கல்வியிலே இடம்பெறும் செயல்முறையாகட்டும், அதிக அளவில் நமது பெண்கள் இடம் பிடிக்கிறார்கள். இன்று படையிலும் கூட என்டிஏவில் இருந்து வெளிப்படும் பெண்கள் மிகுந்த பெருமிதத்தோடு நாட்டின் படைக்கு தலைமையேற்கும் வல்லமையை வெளிப்படுத்துகின்றார்கள். பெண்களின் வல்லமை என்ன தெரியுமா? கடந்த நாட்களில் சாணத்திலே ஒரு குறைகடத்தி ஆலைக்கு சென்றேன். அங்கே நாட்டின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்த பழங்குடி பெண்கள் வேலை பார்த்து வந்தார்கள். பாஸ்போர்ட் என்றால் என்ன என்று கூட தெரியாத இடங்களில் இருந்து வந்திருந்தார்கள். அந்த பெண்கள் அயல் நாடுகளுக்கு சென்று பயின்று வந்தார்கள். இன்றோ சிப் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நான் அவர்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்தேன். உண்மையிலேயே நான் கவரப்பட்டேன். இன்று 3 கோடி பெண்களுக்கு லட்சாதிபதி தீதியாகும் இலக்கை நிர்ணயித்தோம். அதை கடந்து விட்டார்கள். இப்போது நாம் 6 கோடி லட்சாதிபதி தீதி என்ற இலக்கை நோக்கி முன்னேறி வருகின்றோம். 3 கோடி புதிய லட்சாதிபதி தீதிகள் என்றால் ஊரக பொருளாதாரத்தில் பெரிய மாற்றம் தாய்மை சக்தியால் வரவிருக்கின்றது. என் இதயம் நிறை நாட்டு மக்களே, இன்று பஞ்சாயத்தாகட்டும், நகராட்சியாகட்டும், மாநகராட்சியாகட்டும், அதிக அளவிலே நமது பெண்கள் மக்கள் பிரதிநிதிகளாக தேசத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கண்டு வருகின்றார்கள். திறமையான தலைமையை வழங்கி இருக்கிறார்கள். இதை கவனத்திலே கொண்டு நாங்கள் நாடாளுமன்றத்திலே பெண் சக்திக்கு கௌரவம் அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றினோம். ஆனால் ஏதோ காரணத்தினாலே அரசியல் போர்க்களத்திலே கடந்த 40 ஆண்டுகளாகவே இந்த கனவு எப்போதுமே அரசியல் போரில் களபலியாகி வந்தது. நான் நாட்டின் அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் இன்று செங்கோட்டையிலிருந்து தேசிய கொடியின் நிழலிலே நின்று கொண்டு உங்களிடம் கேட்டுக்கொள்ளுகிறேன், வேண்டிக் கொள்ளுகின்றேன். வாருங்கள், பெண்களின் வல்லமையை போற்றுவோராக ஆகுங்கள். பெண்களின் கௌரவத்தை காப்போராக வாருங்கள். மிகவும் விரைவாக நமது தாய்மார்கள் சகோதரிகளுக்கு 33% சட்டப்பேரவைகள் மக்களவையிலே பிரதிநிதித்துவம் கிடைக்கவும், பாரதத்தின் கொள்கை வடிவமைப்பில் பங்களிப்பை அளிக்கவும் காலத்தின் தேவையாகிறது. அனைத்து அரசியல் கட்சிகளிடத்திலும் மீண்டும் வேண்டிக் கொள்ளுகிறேன், வாருங்கள்,
பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்கள் கௌரவத்திலே நீங்களும் இணையுங்கள், உங்களுக்கும் பெருமை உண்டு. ஆனால் எனது தாய்மார்கள், பெண்களுக்கு அவர்களின் உரிமையை தாருங்கள். எனதருமை நாட்டு மக்களே, வளர்ச்சி அடைந்த பாரத கனவு எப்போது நிறைவாகும் என்றால் வளர்ச்சி கடைசி மனிதன் வரை செல்லும் போதுதான். 2014க்கு முன்பாக வெறும் 25 கோடி நபர்களிடம் மட்டுமே சமூக பாதுகாப்புக்கான கவசம் இருந்தது. வெறும் 25 கோடி மட்டுமே. நண்பர்களே, கடந்த 5-7 தசாப்தங்களிலே வெறும் 25 கோடி. நாங்கள் ஒரே 10 ஆண்டுக்குள்ளாக 100 கோடி நாட்டு மக்களுக்கு சமூக பாதுகாப்பு கவசத்தை அளித்திருக்கிறோம். ஆயுஷ்மான் பாரதம் திட்டப்படி 70 வயது முதியவருக்கு இன்று 5 லட்சம் வரையிலான இலவச மருந்துக்கான அமைப்பு இருக்கிறது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இதனால் பலன் கிடைத்திருக்கிறது. மேலும் இந்த ஆயுஷ்மான் அட்டை காரணத்தால் 2 லட்சம் கோடி ரூபாய் மருந்துகள், அறுவை சிகிச்சைக்கு இடையே ஆகும் செலவினம் என் குடும்பங்களுக்கு சேமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏழைகள், மத்திய தட்டு குடும்பங்கள், அவர்களுக்கு பெரிய ஆசுவாசம். என் மனம் நிறை நாட்டு மக்களே, இன்று ஒரு விஷயத்தில் எனக்கு உங்கள் உதவி தேவை. நான் உங்கள் அனைவரிடமும் ஒரு உதவியை கோருகிறேன். அனைத்து இளைஞர்களிடமும் நான் வேண்டுகிறேன், நீங்கள் இதற்கு தலைமையேற்க வேண்டும். உங்களுடைய 1 அல்லது 2 மணி நேரம் தேசத்திற்கு பெரிய சக்தியை அளிக்க இருக்கின்றது. 1-2 மணி நேரத்தில் நான் தேசத்திற்கு என்ன செய்துவிட முடியும் என்று தோன்றலாம். நான் கூறுகிறேன், நீங்கள் பெரிய சக்தியாக இருக்கிறீர்கள். ஆகையால் ஒவ்வொரு வீட்டிலும் சூழல் அமைய வேண்டும். இப்போது தேசத்திலே மக்கட்தொகை கணக்கெடுப்பு பணி நடக்கின்றது. சென்சஸ் நடக்கிறது. எண்ணிக்கை நடந்து வருகிறது. மேலும் எண்ணிக்கை வெறும் புள்ளி விவரங்களால் ஆவதில்லை. இதை நுணுகி ஆய்ந்து கொள்கைகள் வடிவமைக்கப்படும், திட்டங்கள் உருவாகும், தேசம் முன்னேற வரையறைகளை ஏற்படுத்துகிறது. அந்த வகையிலே துல்லியமான தகவல் தெரிதல் முக்கியமானது. சில வேளைகளிலே அரசு தரப்பிலிருந்து பிரதிநிதிகள் வருவார்கள், அவசரத்திலே இருப்பார்கள், பெயர்கள் எழுதுவதிலே தவறுகள் அவர்கள் செய்யலாம். இதன் காரணமாக முடிவிலே விளைவுகள் சரியாக கிடைப்பதில் சங்கடம் உண்டாகிறது. இப்போது தொழில்நுட்பம் இருக்கிறது. இந்த முறை தீர்மானம் செய்திருக்கிறோம், நீங்களே கூட கணக்கெடுப்பிலே உங்கள் தகவல்களை மொபைல் பேசியிலே நிரப்பி அளிக்கலாம். பிறகு அரசு அலுவலர் வருவார், பிரதிநிதிக்கு வருவார், கலந்து பேசுவார். ஆனால் நீங்கள் குடும்பத்தினர் அனைவரும் அமர்ந்திருந்து டிஜிட்டல் முறையிலே உங்கள் தகவல்களை நிரப்பினீர்கள் என்று சொன்னால், நுணுக்கமான வகையிலே பெயர்களே தவறுகள் செய்யாமல், தகவல்களிலே தவறேதும் செய்யாமல் எத்தனை செம்மையாக தகவல்களை அளிக்கிறீர்களோ தேசத்தை முன்னேற்றி செல்ல பேருதவியாக இது இருக்கும். அந்த வகையிலே நான் நாட்டின் இளைஞர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய குடும்பத்தவர்களை அமரச் செய்து படிவத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலில் காகிதத்திலே படிவத்தை நிரப்புங்கள், தவறு இருந்தால் திருத்துங்கள். அதன் பிறகு தொழில்நுட்ப ரீதியாக, டிஜிட்டல் ரீதியாக தரவேற்றுங்கள். தேசத்தின் மிகப்பெரிய பணி நிறைவேறும். தேசத்தின் நேரமும் சக்தியும் சரியான பணிக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் நாட்டின் இளைஞர்களிடம் இந்த கணக்கெடுப்பு பணியிலே ஆக்கப்பூர்வமாக இணைந்து கொள்ள நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். எனதருமை நாட்டு மக்களே, நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிப்பாடுகள் குறித்து பேசியிருந்தேன். இந்த 5 உறுதிப்பாடுகள் தேசத்தை தன்னுடைய சுய கௌரவத்தை நோக்கி முன்னேற்றி செல்ல, லட்சியங்களை எட்டும் வல்லமையோடு முன்னேற்றக்கூடிய ஒரு பெரிய ஆசுவாசத்தை அளித்திருக்கிறது. அடிமைத்தன மனோபாவத்தை நாம் தொடர்ந்து அழித்து வர வேண்டும். எந்த பாரதத்தின் கனவு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கண்டாரோ, பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்டாரோ, பண்டிதர் நேரு கண்டாரோ, சர்தார் பட்டேல், பகத்சிங், சுக்தேவ், ராஜ்குரு பார்த்தார்களோ, டாக்டர் ஷாமா பிரசாத் முகர்ஜி கண்டாரோ, பகவான் பிர்சா முண்டா கண்டாரோ, ஜோதிபா புலே கண்டாரோ, அவர்கள் அனைவரிடமும் உத்வேகம் பெற்று நாம் முன்னேறி செல்வோம். வாருங்கள், இந்த உறுதிப்பாட்டை மீளுரைப்போம். தன்னலத்தை விட தேச நலனே பெரியது. தன்னலத்தை விட தேச நலனே பெரிது. மேலும் கடமை மட்டுமே நமது அடையாளமாகட்டும். நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது. நான் நாட்டு மக்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்ளுகிறேன், காலம் நம்முடையது, சந்தர்ப்பம் நம்முடையது, உறுதிப்பாடு நம்முடையது.
வாருங்கள், கனவுகளை உறுதிப்பாடுகளாக்குவோம், உறுதிப்பாடுகளை வல்லமைகளாக்குவோம், மேலும் வல்லமைகளை வெற்றிகளாக மாற்றிக் காட்டுவோம். வாருங்கள், ஒவ்வொரு படியையும் வளர்ச்சி படியாக்குவோம். ஒன்றிணைந்து நாம் பயணிப்போம், மனம் ஒன்றுபட்டு பாடுபடுவோம், லட்சிய பாதையில் சேருவோம். ஒரு தீபத்தால் 1000 தீபங்களை நாம் ஏற்றுவோம். வாருங்கள், இணைந்து நாம் வளர்ந்த பாரதம் படைப்போம். இந்த ஒரு விருப்பத்தோடு இந்த மங்களமான வேளையிலே உங்கள் அனைவருக்கும் பல பல நல்வாழ்த்துக்கள். என்னுடன் இணைந்து கூறுங்கள். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே वंदे वंदे। बहुत बहुत धन्यवाद।